ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கிராமத்து தோழி. வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம். வானல் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். லேசாக வறுத்து விட்டுக்கலாம். ஜீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 10 மிளகு சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து விட்டு பொடி பண்ணிக்கிட்டு வரலாங்க. வானல் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கிறேன். லேசாக கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 5 நிமிஷம் அப்படியே லேசாக இப்படி கரண்டி அடியில் விட்டு கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டோம்னா உருளைக்கிழங்குலாம் உடைஞ்சிடும். உப்பு அந்த காரம்லாம் அதில் போயிட்டு அப்போ தான் நல்லா உரைக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்து அந்த பொடியை சேர்த்துக்கலாம். தனியா, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் இதை கொஞ்சம் சொரப்பாக இது மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிதமான தீயிலே வச்சு கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தான் வச்சுருக்கோம். தோல் எடுத்துகிட்டு இதை மாதிரி செஞ்சுட்டு வெறும் கிள்ளு போட்ட சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் சாம்பாருக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டு எடுத்தோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடிங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வித்தியாசமாக இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.